தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ளம் பாதித்த 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். வெள்ளம் பாதித்த 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடைபெறுகிறது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீட்பு நிவாரணப் பணிகள் குறித்தான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாகியிருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க நாம் கேட்கலாம். ஜெபர்சன், ஆலோசனை தொடர்பான கூடுதல் விவரங்கள். நேற்று மற்றும் இன்று பெய்த கனமழை காரணமாக 4 மாவட்டங்கள் முழுமையாக தண்ணீரில் தத்தளித்து வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டம் மிக கனமழை பெய்ததின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல மக்கள் பெரிதும் மின்னலுக்குள்ளாகி இருக்கிறார்கள். தீவு போல காட்சியளித்து வண்ணம் பல ஊர்கள் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை, மீட்பு நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொள்வதோடு பல்வேறு விஷயங்களை முன்னெடுப்பதற்கான அறிவுரைகளையும் வழங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் உடனடியாக அமைச்சர் உதயநிதி மற்றும் அமைச்சர் தென்னரசு உள்ளிட்டோர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் நேரடியாக களத்திற்கே சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் சென்னை எழிலகத்தில் உள்ள அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் உள்துறை செயலாளர் அமுதா, போக்குவரத்து துறை செயலாளர் பரிதா ரெட்டி ஆகியோருடன் தற்போது முதலமைச்சர் காணொலி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் 4 மாவட்ட ஆட்சியர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் தொடர்ந்து என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கின்றன, எந்தெந்த மாவட்டத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த மாவட்டத்தில் மக்கள் எந்த அளவுக்கு மக்களுடைய பாதிப்பு இருக்கிறது, பாதிப்புக்கு உள்ளான மக்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமையாக கொடுக்கப்பட்டு விட்டதா, அதற்கான நடவடிக்கைகளை என்ன மாதிரியாக முன்னெடுத்திருக்கிறீர்கள் என்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்திருக்கிறார். அத்தோடு அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் விரைந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான பணிகள் குறித்தும் விரிவாக கேட்டறிந்திருக்கிறார். அவர்களுக்கு உடனடியாக மக்கள் நலன் பெறும் விதமாக இந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், உணவு உள்ளிட்டவைகள், அவர்கள் தங்கும் இடம் உள்ளிட்டவைகளை உறுதி செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக டெல்லி விரைந்திருந்தாலும் டெல்லியில் இருந்தபடி அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனையை முன்னெடுத்திருக்கிறார். மக்கள் நலனாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய மீண்டும் மீண்டும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.